துளுக்கிற மனசுக்குள்ள சந்த கேட்டிருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரௌட் வந்து பார்த்துப்பீங்க. ப்ரௌட் வந்து பார்த்த மாதிரி நான் சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பெல்லிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பெல்லிங் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது லைக் மோஷன் அப்ளிகேஷன் தான். ஆப் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு கிட்டே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இவங்களா இப்போ சைன் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் வந்து மேக் பண்ணுங்கள். அதில் டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்து இம்போர்ட் கேட்கும். இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர். மேலே அதுக்கு பார்த்தா நான் ஒரு குரூப் லேயர்லாம் வந்து ஆட் பண்ணி தந்திருப்பேன். நான் இமேஜ்னு மென்ஷன் பண்ணி இடத்துல நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணதாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் இந்த எந்த வீடியோ வந்து எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணலாம் அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இமேஜ் ஃபிக்ஸ் பண்ண இமேஜ் வந்து குவாலிட்டி ஏற்றதோ இல்லை இமேஜ் வந்து ஹை குவாலிட்டி நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளஸ் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 9:16 சொல்லிட்டு சைஸ் இருக்கும். அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணி ப்ளஸ் சைஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் குவாலிட்டி கன்வெர்ட் பண்ண இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து எந்த இமேஜோ அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட் டேப்பில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்க அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி இமேஜ் நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே சைடு போல் ஏஆர்ஆர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 9:16 சொல்லிட்டு கரண்ட் அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கிராப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சேவ் வந்து கேட்கும். நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் வந்து கேலரியில் வந்து சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கீழே பார்த்தா இமேஜில் நான் எங்கே இமேஜை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துல போய் நான் இந்த ஸ்டெப் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிற இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே மேலே பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்திருப்பேன். இல்லை வேறு இமேஜ் கூட ஒன்று ஆட் பண்ணால் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து கீழே பார்த்தா இந்த ஸ்டார் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டரில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் அலைமோஷன்ற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டேப்பில் ஒயிட் கலராக ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த ரீப்ளேஸ் ஆன இமேஜ் எப்படி இந்த மேலே ஷோ ஆகுதில்ல அதில் எப்படி நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இந்த குரூப் அண்ட் மாஸ்கில் இருக்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளெண்டிங் அண்ட் ஓபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயரில் வந்து அது வந்து மாஸ்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே அதே மாதிரி இமேஜ் இருக்கும். நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேம் ஸ்டெப் தான் மேலே இந்த குரூப்பில் இருக்கும். குரூப்பில் கிளிக் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு நீங்கள் மாஸ்க்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த இமேஜ் வந்து மாஸ்க் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இமேஜில் இருக்கிறவங்க நீங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கிற குரூப் ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உள்ள ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணால் கரெக்டாக அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் அதே மாதிரி நான் அங்கே இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க சிம்பிள் தான். குரூப்பில் கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் போய்ட்டு உள்ள இருக்க லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போய் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தெரிலனா நீங்கள் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸாக வந்து கிளியராக தர அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிட்ருக்கும். இருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக வந்து இதுமாதிரி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிட்ருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாருமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு வாட்டர் மார்க் வந்து செட் பண்ணுங்கள். வாட்டர் மார்க் வந்து உங்கள் சேனல் நேம் இன்ஸ்டாகிராம் நேம் நீங்கள் வந்து எடிட் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த லேயர் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ரீஎடிட் வந்து பண்ணிங்க. மேலே டிகாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. சைடில் இந்த ஐ பட்டன் ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி அந்த கண்ணாய்க்கான வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு
ஃபஸ்ட் பேக் வந்துட்டு மேலே சைடுக்கு மேலே ஏர் ஆஃப்னு பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு நீங்கள் சேவ் அண்ட் ஆஃப்னா கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக நான் வீடியோ வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் ஆகாமல்